போயிட்டே தான் இருக்குது. சகோதரர் சொன்ன மாதிரி போய் எல்லா டெஸ்ட்டுக்கும் போவேன். போகும்போதே பயப்படுவேன். போய் பார்த்தா அந்த ரிசல்ட்ல பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தலை ஸ்கேன் பண்ணோம். தலை ஸ்கேன் பண்ணும்போதே பயம் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது தலையில ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த தலைநோய் வரும்போது எனக்கு கண்ணு வலி வந்துடும். அது ரொம்ப எனக்கு பலவீனமாக இருந்தது. அப்போது நான் அங்கே தான் படுத்துருக்குவேன். குழந்தைய பார்க்கணும், வீட்டு வேலை செய்யணும், பசங்களை பார்க்கணும். அப்பா துக்கமாக இருக்கும். ஊருக்கு போயிடலான்னு இருக்கும். ஆனாலும் போக மாட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொன்னால் வந்துருன்னு சொல்லி திட்டுவாங்க. இப்போ லாஸ்ட் டைமாக வந்து எல்லாம் பார்த்துட்டு ஊருக்கு ஊன் போட்டுக்காகவே நின்றாங்க. ஆனாலும் நான் போகல. ஏன்னா கண்டிப்பாக என் நாடு சொல்லி கொடுப்பாருனாலுமே விசுவாசமாக இருந்தேன். இப்போ 3 வாரத்துக்கு முன்னே கூட என்னுடைய கணவர் சகோதரர் டென்னிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ரொம்ப தலைநோவால் அழுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணார். நான் சொன்னால் அவர் உபவாசத்தில் இருப்பார், டயர்டாகிடுவார், நீங்கள் கூப்பிடாதீங்கன்னு. அப்பயே அவர் கூட்டத்துமே அவர் ஓடி வந்தார். நான் அழுதுன்னு தான் படுத்துக்கிறேன். என்ன ஆண்டவரே இப்படி தலை நோவுது, தலையில் ஒன்றுமே இல்லையா இந்த வலி இருக்குன்னு சொல்லி நான் அழுதுன்னே இருக்கிறேன். அப்படியே பின்னாடி யார் வராங்க விசாரிக்க, ஊழியக்கார் வராங்க. அப்படியே அப்போ நான் சொன்னேன், உண்மையிலேயே நீங்கள் உங்கள் ஊழியக்கார் கூட இருக்கிறது உண்மைந்தான், எனக்கு அவங்க ஜபம் பண்ணிட்டு கொண்டு அந்த வல்லமையை மேலே இறங்கணுன்றதுன்னு தான் சொல்லி நான் விட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஹெட் பெயின் ஃபுல்லாக போயிடுச்சு. அங்கேயே டெஸ்ட் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் பயப்படுறதுனால எனக்கு அரணா வந்து நிற்கிறது இயேசு கிறிஸ்து தான். இப்போ எனக்கு இங்கே வந்து நான் சொல்லணும்னு சொல்லி மனசில் நினச்சிருந்தா வந்தேன். சொல்லாமா வேணாம், கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய பலவீனமான நேரத்தில் நம்மளை விசாரிக்கிறவங்களும் நமக்காக ஆண்டவரிடத்துல பரிந்து பேசி ஜெபிக்கிறவங்களும் கண்டிப்பாக நம்ம நினைவு கூர்ந்து உங்களை ஆண்டவருக்கு முன்பாக கனப்படுத்தணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.